வந்துட்டீங்களா? ஐயோ, எனக்கு அப்பயே ஃபோன் பண்ணக்கூடாதா நீங்கள்? எவ்வளோ நேரம் ஆச்சு வந்து? 20 நிமிஷமாக அங்கே இருக்கிறீங்க? சரி சரி, நீங்கள் அங்கேயே இருங்க, நான் என் வீட்டுக்காரை அனுப்புகிறேன். ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவார் அவர். சரியா? எங்கேயும் போயிடாதீங்க, அங்கேயே இருங்க. என்னங்க, என் சொந்தக்காரங்க வந்து பஸ் ஸ்டாப் கிட்ட வெயிட் பண்ணின்னுக்கிறாங்களாம், கொஞ்சம் போய் கூட்டின்னு வந்துருங்க. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான்லாம் போய் உங்க சொந்தக்கார கூப்பிட்டு வர முடியாது. உங்ககிட்ட போய் சொன்ன பாரு. விடுங்க, நான் மீனாட்சி அவங்ககிட்டயே சொல்லிடுறேன். அவங்களே ஒரு காரை பிடிச்சின்னு வரட்டும். ஏய், யாரு? உன் சொந்தக்கார மீனாட்சி வந்திருக்காங்களா? அது முதலே சொல்லக்கூடாதாம்மா நீ? சரி விடுமா, நானே போய் கூப்பிட்டு வரேன். மீட்டிங் தானே, அப்புறம் பார்த்துக்கலாம். விடு, தள்ளி வச்சிடறேன் நான். சரியா? நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். நான் ரெடி ஆயிட்டேன். நான் போய் சீக்கிரம் மீனாட்சி கூப்பிட்டு வந்துடுறேன். எனக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாதுங்க பஸ் ஸ்டாண்ட்ல. சரியா? சரி சரி, போங்க சீக்கிரம். நல்லா இருக்கா ட்ரெஸ்ஸு? எல்லாம் சரியா இருக்குது, போங்க. யாரே மீனாட்சி காமாட்சி நிற்கிறான்னு சொன்னா யாருமே இல்லை. பஸ் ஸ்டாண்டில் ஒரே ஒரு வயசானவர் தான் நிற்கிறாரு. இரு, ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஹலோ பிரேமி. சொல்லுங்க. இங்கே யாருமே இல்லை பஸ் ஸ்டாண்டில். நானும் 20 நிமிஷமா தேடிட்டு இருக்கேன். யாரோ ஒரு வயசானவர் தான் நிற்கிறாரு. ஆமாங்க, அவர்தான் மீனாட்சி சுந்தரம். வெயிட் போன மீனாட்சி காமாட்சி. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.